அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அந்த பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 224 தனி அன்பு. உபதலைப்பு எண் 15. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1477 1478. பொன்னடி கண்டருட்புத்த முதுணவே என்னுளத்தெழுந்த வெண்ணுடையன்பே. கடவுள் சுத்த அருட்பெருஞ்சோதி மயமானவர். அந்த அருட்பெருஞ்சோதியே கடவுளின் எங்கும் நிறைந்த பேருருவாக இருப்பதாகும். ஆனால் அந்த அருள் ஒளி அருள் ஞானத்திற்கே அனுபவப்படும் ஒன்றாக இருப்பதால் புலன் உணர்வுக்கும் மன அறிவுக்கும் மற்ற எந்த கருவியாலும் வெளிப்பட்டு விளங்குவதாய் இல்லையாம். அந்த அருள் ஞானம்தான் பக்குவ மனிதனின் ஆன்ம அணுவில் வெளியாகி அனுபவப்படுகின்றதாம். ஆக சிற்றணுவிலே அருட்பெருஞ்சோதியின் நிறையுண்மை அனுபவம் முழுவதும் வெளிப்பட உள்ளது அந்த அருளின் பேரற்புத செயலேயாகும். ஆன்ம அணுவிலே இருந்த அந்த அருட்பெருஞ்சோதி சுத்தமானது மாற்றறியாத பொன்னோடு ஒப்பிட்டு அதன் மாசுபடா தன்மை குறிக்கப்படுவதாம். அந்த கடவுள் தோற்ற நிலையை பொன்னடிக்கு ஒப்பிடுகின்றனர். முடிவில் அதன் நிறை பயன் கொண்டு வாழும் நிலையே முடியாகவே கூறப்படுகின்றதாம். அருள் ஒளியாம் திருவடி அகத்தில் அருளை கொண்டும் புறத்தில் ஒளியையே வேறு வேறு தோற்றம் கொண்டிடச் செய்து தாமே ஏற்று விளங்குகின்றார் என்பது நன்கு அருள் விசாரம் செய்தபின் தோன்றுகின்றதாம். ஆகவே அவ்வருள் திருவடி ஆன்மாவின் அகத்தில் அருளாயும் புறத்தில் பொருளாயும் விளங்குதல் உண்மையாம். இத்திருவடி உண்மை முன்னம் அறிவால் கண்டதால் பொன் ஒளிமயமாய் தோற்றி மனிதனை அதில் அடக்கி ஒழியச் செய்து வந்தது. இன்றோ அவ்வடி அன்பின் விளைவால் அருள் அமுத ஜோதியாக வெளியாகி ஆட்கொள்ளுகின்றது. இதனால் மனிதன் அருள் ஒளி வடிவினனாகி அழியாமையற்று விளங்கக்கூடியவனும் ஆகிவிடுகின்றான். இதுவே நம் வள்ளல் பெற்ற அனுபவம். அந்த அனுபவத்தின் பேரில்தான் இந்த பொன்னடி கண்டு அருட்புத்தமுது உணவே என்னுளத்து எழுந்த என்னுடையன்பே என்று போற்றியுள்ளார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு